ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்க ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வேன் வச்சுட்டு ஃபேமிலியோட போயிட்டு வருவோம். என் கசன் பிரதர்ஸோட சேர்த்து எனக்கு 5 அண்ணா இருக்காங்க. அதுல இவர் தான் கடைக்குட்டி, என்னோட 5வது அண்ணா. எப்பவுமே நாங்க 3 ஃபேமிலியா சேர்ந்து போயிட்டு வருவோம். இந்த வாட்டி ஒரு ஃபேமிலி மட்டும் வரல, ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டிராவல் பண்றதுனாலே எனக்கு ஜன்னல் சீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அடிச்சு புடிச்சு உட்காந்துருவேன். மார்னிங் டிஃபனுக்காக மனோபவன்ல வண்டியை நிறுத்தி இருந்தாங்க. போன உடனே என் தலைவன் விநாயகரை பார்த்தேன். ஹோட்டல் போனாலே வீட்டுல எது ரொம்ப செய்ய மாட்டாங்களோ அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட தோணும். சோ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோன் ஷேப்ல அழகா ஒரு நெய் தோசை போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. நான் பூரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருந்தேன். ஏன்னா வீட்ல இதை அடிக்கடி செய்ய மாட்டாங்களே, அதனாலதான். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இதே வீட்ல பண்ணியிருந்தா ஒரு 4 பூரியாவது சாப்பிட்டுருப்பேன். ஹோட்டல்ன்றதுனால 3ஓட முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலும் ரீச் பண்ணிட்டோம். எல்லார் குடும்பத்திலயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. எங்க போனாலும் ட்ரௌசரோட தான் திரிவாங்க. எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் பொங்கல் வைக்கிறதுக்கு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள வேஸ்டியை கட்டிட்டு வந்துட்டான் பையன். அக்கம் பக்கத்துல இருக்க விறகுலாம் எங்க சித்தப்பா கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனா என்ன, இதெல்லாம் பச்சை மரம் எரியாதுன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பத்திக்கு இருக்கிறத வச்சு பொங்க வைப்போம்னு சொல்லி அடுப்ப மூடிட்டாங்க. விறகு இல்லாம எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லி எங்க அண்ணன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு 4 விரட்டி எடுத்துட்டு வந்தான். என்னடா இவன் இவ்வளவு பொறுப்பா இருக்கானேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா திரும்ப ட்ரௌசரோட நிக்கிறான். இந்த பக்கம் மித்ராக்கு 2வது கெட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவாடை சட்டையை போட்டு அழகா நின்னுட்டு இருந்தா. என்னோட 3 அண்ணியும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. மித்ராக்கு எப்படி எங்க போனாலும் அவ சைஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்களோ, எங்க அம்மாக்கு எங்க போனாலும் ஒரு கோமாதா கிடைச்சிரும். பார்த்த உடனே சாமிக்கு வச்சிருந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. 3 அண்ணியும் சேர்ந்து பொங்கல் பொங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பொங்கல் சக்சஸ்ஃபுல்லா பொங்கிருச்சு. 2வதும் ஒரு 5 நிமிஷத்துலயே பொங்கி வெளியே வந்துருச்சு. சின்ன குண்டானா இருந்தா பொங்கும், இவ்வளவு பெரிய குண்டானா இருந்தா எப்படி பொங்கும்னு சொல்லி அண்ணி கலாச்சிட்டு இருந்தாங்க. இது டம்மி பாபாவான்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. டே யாரடா டம்மின்னு சொல்றீங்கன்னு சொல்லி 4 பக்கம் பொங்கிடுச்சு. அண்ணி குஷி ஆயிட்டாங்க. எங்க அம்மாக்கு அண்ணி மேல டவுட் வர, அத்தை நான் ஒன்னும் பண்ணல, அதுவாதான் பொங்குச்சுன்னு சொல்லி இருந்தாங்க. எப்படியோ பல மணி நேரத்துக்கு அப்புறம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னோட அம்மா பண்ற பொங்கல்ல பொங்கலோட முந்திரி திராட்சை தான் நிறைய இருக்கும். ஒரு வாய்க்கும் முந்திரி திராட்சை இருந்துகிட்டே இருக்கும். சமையல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு கிண்டல்னா எப்படி, அதனாலதான் உட்காந்து கலக்கிக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இந்த சிலை இருக்கு. இந்த விநாயகரை ஒரே கல்ல செதுக்கிருக்காங்க. திரும்பவும் எங்க அண்ணன் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டான். உள்ள சாமி கும்பிடுறதுக்காக பூ மாலை இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாலை எடுத்து வெளியே இருந்த ஐயனார் சிலைக்கு போட்டாச்சு. சாமிக்கு படைக்க எடுத்துட்டு வந்த புடவை மாலை பொங்கல் இது எல்லாமே எடுத்துட்டு கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்க போனப்ப கூட்டம் அவ்வளவா இல்ல. சோ சாமியை ஃப்ரீயா பார்த்துட்டு வெளியே வந்ததும் வெங்கட்டும் மித்ராவும் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல அத்தனை ரவுண்ட் அடிச்சு குச்சிட்டு இருந்தா மித்ரா. இன்னைக்கு வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. கோயிலே கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பணும். நீங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட போய் கோயில்ல பொங்கல் வைக்கும் போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல பாக்குறேன். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மினி vlogலாம் பார்க்கணும்னா இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.